ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். த வார்ம்த் ஆஃப் லவ். தலைப்பு வந்து த வார்ம்த் ஆஃப் லவ். வார்ம்த் ஆஃப் லவ்னா ஒன்றும் இல்லை, அன்பின் அரவணைப்பு. அது எப்படி இருக்கும், அன்போட அரவணைப்பாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு ஹாப்பி ஃபேமிலி இருக்குது, கொஞ்சம் சில்ட்ரன் விளையாண்டுட்டு இருக்காங்க, பேர்ட்ஸ் இருக்குது, அந்த பேர்ட்ஸும் ஃபேமிலியாக இருக்குது. பின்ன எர்த் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் லவ். பூமி தான் ஒரு கரெக்டான ஒரு இடம், சரியான ஒரு இடம். எதுக்காக வேண்டினா லவ் பண்ணுறதுக்காக வேண்டி, அன்பு ஒருத்தருக்கு செலுத்துறதுக்கான ஒரு சரியான இடம் எதுன்னா அது வந்து பூமி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட்ங்கிற யாருன்னா ஒரு அமெரிக்க கவிஞர். இவர் வந்து இயற்கை, மனித வாழ்க்கை, கிராமம் அந்த மாதிரி உள்ளதை பற்றி எழுதுறவர். அதனால தான் எர்த் வந்து ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அழகான இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியான இடம். அமெரிக்காவின் கவிஞர்ல மிக சிறந்தவர் ஒருத்தர். டோர்வே. லுக் அட் த பிக்சர் அபவ். 2 boys are getting ready. மேலே பிக்சர்ல பார்த்தோம்னா 2 boys வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாய் டூயிங்? ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் பாய் என்ன பண்ணுறான்? இஸ் ஹி ஹாப்பி? அவன் ஹாப்பியாக இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அவன் வந்து ஹாப்பியாக இருக்கான். அவங்க மம்மியை பார்த்தா தெரியும், அவங்க 2 ஹாப்பியாக இருக்காங்க. வாட் இஸ் த ரீசன்? என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த செகண்ட் பாய்? செகண்ட் பாய் என்ன பண்ணுறான்? வாட் இஸ் ஹிஸ் மதர் டூயிங்? அவங்களோட செகண்ட் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கு. நவ் டீச்சர் வில் டெல் அபவுட் ஹர் ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல். இப்போ டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸோட, இல்லை ஸ்டூடெண்ட்ஸை கூட கேட்டுக்கலாம். இந்த கிஸ்ஸிங் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரபலமான கதை. அந்த கதையை தான் நமக்கு புக்கில் வந்து பாடப்பாகமாக கொடுத்துருக்காங்க. கடைசியாக அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா கிஸ் பண்ணுவாங்க, அவனோட கையில் கிஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவாங்க. அதனால அந்த சாப்டருக்குன்னு த கிஸ்ஸிங் ஹேண்ட் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. In the story, a little raccoon named Chester is hesitated about going to school. Now let's see what happened to him. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க, ரக்கூன் அப்படின்னு நேம் வச்சு, ரக்கூன் தான் அதோட பேர். இது வந்து தமிழ்லேயும் ரக்கூன் தான் சொல்லுவாங்க. இது வந்து கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு அமெரிக்காவில் காணப்படக்கூடிய ஒரு சின்ன பாலூட்டி. இது முகத்தில் வந்து 2 சைடும் கருப்பாக இருக்கும், ஒரு முகமுடி மாதிரி, ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். தமிழில் ஸ்பெஷலாக பேரில் ரக்கூன் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியில் ரக்கூன் நேம்டு செஸ்டர் இஸ் ஹெசிடேட்டிங் அபவுட் கோயிங் ஸ்கூல். ஹெசிடேட்டிங்னா தயக்கம், அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நவ் லெட்ஸ் சி வாட் ஹேப்பன் டு ஹிம். அவனுக்கு என்ன ஆச்சு நம்ம இந்த ஸ்டோரியில் பார்ப்போம். செஸ்டர் ரக்கூன் ஸ்டூட் அட் த ஏஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அண்ட் கிரைட். ரக்கூன் வந்து என்ன செய்யறான்னா ஃபாரஸ்டோட எஜ்ஜில் போய் நின்றுட்டு என்ன செய்யறான்னா ஸ்டூட் அங்கே நிற்கிறான், நின்றுட்டு அழுகுறான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல் ஹி டோல்டு ஹிஸ் மதர். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல், நான் எனக்கு ஸ்கூலுக்கு போக இஷ்டம் இல்லை. ஐ வாண்ட் டு ஸ்டே ஹோம் வித் யூ. ஐ வாண்ட் டு பிளே வித் யூ வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்கூலுக்கு போக விரும்பலை, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலேருந்து விளையாட தான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பிளே வித் மை டாய்ஸ். ஐ வாண்ட் டு ரீட் மை புக்ஸ். நான் என்னோட பொம்மையோட விளையாடணும், என்னோட புக்கெல்லாம் நான் வாசிக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்விம் ஆன் மை ஸ்விங். ப்ளீஸ் மே ஐ ஸ்டே ஹோம் வித் யூ. என் ஊஞ்சலில் நான் ஊஞ்சல் ஆடணும், அண்ட் வந்து வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். மே ஐ ஸ்டே ஹோம் வித் யூ, நான் உங்க கூட தங்கிக்கிட்டுமா வீட்டில்? மிஸ் ரக்கூன் took Chester by the hand and nuzzled his ear. என்ன செய்யுதுன்னா மிஸ்டர் அவங்க அம்மா என்ன ரக்கூன் என்ன பண்ணுறாங்க, அவனை பக்கத்தில் போட்டு பை ஹேண்ட் அண்ட் நஸ்ஸல்டு ஹிஸ் ஏர், அவனோட காது பக்கத்தில், அன்பாக நம்ம செய்வோம்ல அது மாதிரி பக்கத்தில், காது பக்கத்தில் அப்படி சாஞ்சுக்கிறாங்க. கீழே 2 கேள்வி கேட்டுருக்காங்க. செஸ்டர் டசன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல். வை? அவன் வந்து ரக்கூன் அந்த செஸ்டருக்கு இருக்குல்ல, அது வந்து ஸ்கூல் போக விரும்பலை. ஏன் அது ஏன் போக விரும்பலை? இஃப் யூ வேர் இன் செஸ்டர் பிளேஸ் வாட் வுட் யூ டூ? செஸ்டர் பிளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சம்டைம் வி ஆல் ஹாவ் டு டூ திங் வி டோன்ட் வாண்ட் டு டூ. சில நேரம் நம்ம சில செயல்களை செய்ய வேண்டியது இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம விருப்பத்தோடு நம்ம செய்ய மாட்டோம். She told him gently. அவங்க அம்மா சொல்லித்தராங்க, சில நேரம் நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், ஆனால் அது வந்து என்ன செய்ய மாட்டோம், நம்ம விருப்பப்பட்டு செய்ய மாட்டோம்.
even if they seem strange and scary at first. அது ரொம்ப பயமுறுத்துறதாகவும் நமக்கு தெரியாத ஒன்றாகவும் இருந்தாலும் கூட அதை நமக்கு செய்ய பிடிக்காது அப்படின்னு சொல்லி. பட் யூ லவ் ஸ்கூல் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட். ஆனால் ஸ்கூல் வந்து நீ என்ன செஞ்ச ஒரு தடவை போயிட்டேன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ வில் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளே வித் நியூ டாய்ஸ். உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, புது டாய்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நீ விளையாடலாம். யூ கேன் ரீட் நியூ புக்ஸ் அண்ட் ஸ்விங் ஆன் நியூ ஸ்விங்ஸ். நீ வந்து என்ன செய்யலாம், நியூ புக் ரீட் பண்ண ஸ்கூலில் நியூ புக் கொடுப்பாங்க. அண்ட் ஸ்விங் ஆன் நியூ ஸ்விங்ஸ், அங்கே வந்து நிறைய ஊஞ்சல், வேற ஊஞ்சல் இருக்கும், அந்த ஊஞ்சலில் நீ ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா. அதோட அவங்க அம்மா besides she added, அவங்க ஒன்று கூட்டி சொல்கிறாங்க, I know a wonderful secret that will make your night at school seem such a warm and cozy as your days at home. நீ ஸ்கூலுக்கு போகிறது உனக்கு இஷ்டம் இல்லை இல்லையா, அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும்னு நீ நினைக்கிற இல்லையா, அது வந்து நீ வீட்டில் எப்படி இருந்தியோ பகலில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஆக்குறதுக்கான ஐடியாவும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Chester wiped away his tears and looked interested. A secret? What kind of secret? உடனே ரக்கூன் என்ன செஞ்சிச்சு, தன்னோட கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு சீக்ரெட், ரகசியம், அது என்ன ரகசியம், என்ன மாதிரியான ரகசியம்? A secret? What kind of secret? சீக்ரெட், அது என்ன ரகசியம்? A very old secret. அது ஒரு பழமையான ரகசியம். said Miss Raccoon. அவங்க அம்மா சொல்றாங்க, இது பழமையான ரகசியம். I learned from, நான் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், எங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. It is called kissing hand. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், முத்தமிடும் கைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கைகளில் முத்தமிடுது அப்படின்னு சொல்லலாம். What is that? I will show you. நான் என்னது அது அப்படின்னு கேட்குறது, உடனே நான் வந்து உனக்கு காமிக்கிறேன் அது என்ன. Mr. Raccoon took Chester's left hand and spread his tiny fingers into a fan. அவங்க அம்மா என்ன செய்றாங்க, சிஸ்டரோட கையை பிடிச்சி அந்த சிறிய விரல்கள், சின்ன விரல் மடங்கி இருக்கும்ல, அதை விரிச்சு அதுக்கு பிறகு கீழே உட்காந்து குனிஞ்சு சிஸ்டரோட உள்ளங்கையில் என்ன செய்றாங்கன்னா ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த முத்தத்துல வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. Chester felt his mother's kiss rush from his hand up his arm and into his heart. Even his silky black mask tingled with special warmth. அவனோட கிஸ் பண்ணது என்னாச்சுன்னா, இந்த முத்தம் வந்து ஆர்ம்ஸ்க்கு போய், கை வழியா ஹார்ட்டுக்கு போய், ஈவன் ஹர் ஸ்கில்லி பிளாக் மாஸ்க், அதான் அந்த முகத்துல ஒரு பிளாக் மாஸ்க் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மாஸ்க்ல கூட வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு சூடை வந்து அனுபவப்பட முடிஞ்சுச்சு. அந்த அன்பை வந்து எல்லா இடத்துலையும் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. Miss Raccoon smiled. Now she told Chester, whenever you feel lonely and need a little love from home, just press your hand to your neck and think, Mummy loves you, Mummy loves you, and very kiss will jump to your face and fill with toasty warm thoughts. She took Chester's hand and carefully wrapped his finger around his kiss. அப்போ அம்மா என்ன சொல்றாங்க, நீ எப்பயாவது ஸ்கூல்ல தனிமையா இருந்தனா, உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த முத்தத்தை நீ என்ன செய்ய, உன் கையெடுத்து உன் கழுத்துல வச்சு நீ நினைச்சு, உன் கண்ணங்கள்ல வச்சு நினைச்சு பார்த்தனா, நான் கொடுத்த அந்த முத்தம் வந்து உனக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். அது இல்லாம மம்மி லவ்ஸ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், அம்மா உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உனக்கு ஞாபகம் வரும். அப்போ அந்த சந்தோஷம் உன் முகத்துல அப்படியே ஜம்ப் ஆகி வரும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட தாட்லயும் அது வரும். She took Chester's hand and carefully wrapped his fingers around. கையை விரிச்சு தானே முத்தம் கொடுத்தாங்க, அப்ப அந்த கையை மடக்கி இதை பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திருப்பி. Now be careful not to lose it, she teased him. But don't worry, when you open your hand to wash after having food, I promise the kiss will stick. Chester loved his kissing hand. Now he knew his mother's love would go with him wherever he went. Even to school that night, Chester stood in front of the
his school and looked thoughtful. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, நீ வந்து சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிடுவ இல்லையா, சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது அந்த கிஸ் போயிரும்னு நினைக்காத, அது ஸ்டிக் அங்க ஒட்டி தான் இருக்கும், அதனால நீ அது வந்து போயிரும், நீ கவலைப்படவே வேண்டாம் அப்படி சொல்லி சொல்றான். செஸ்டருக்கு கிஸ்ஸிங் ஹேண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அவன் என்ன செய்யறான், ஸ்கூலுக்கு போக தொடங்கிட்டான். கொஞ்ச தூரம் போனதும் திரும்பி பார்க்கறான், யோசிக்கிறான், திரும்பி பார்த்துட்டு லுக் தாட்ஃபுல். She suddenly he returned to his mother and grinned. கிரின்னா ஒரு பயங்கரமா சிரிப்பாங்களே சந்தோஷம், அந்த மாதிரி சிரிக்கிறான், ஒரு பரந்த புன்னகை. கிவ் மீ யுவர் ஹேண்ட், உங்க கையை கொடுங்க. He told. அவன் சொல்றான், உங்க கையை கொடுங்க. Chester took his mother's hand in his own and unfolded her large familiar fingers into a fan. அவன் என்ன செய்றான், அவங்க அம்மாவோட கையை அவனுக்கு எப்படி விரிச்சாங்க அதே மாதிரி விரிக்கிறான். Next he leaned forward and kissed the center of his hand. அவன் என்ன செய்றான், அதை அவங்க அம்மா அவனுக்கு எப்படி கையெல்லாம் விரலாம் விரிச்சு முத்தம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவன் நினைச்சான் அவங்க அம்மா முத்தம் கொடுத்தான். அதாவது கீழே குனிஞ்சு உட்கார்ந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு முத்தம். அப்புறம் சொல்றேன், now you have a kissing hand too. உங்களுக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். kissing hand too. He told her with gentle goodbye. குட்பைன்னு சொல்லிட்டு போறான். I love you, Chester said as he returned and danced away. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு he returned and danced away. ஆடிக்கிட்டே ஸ்கூலுக்கு போறான். அப்படி அனுப்பி விட்ட பிறகு அம்மா என்ன செய்றாங்கன்னா, ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த மரக்கிளை வழியா பாக்குறாங்க. Miss Raccoon watched Chester scamper across a tree limb and enter the school. As the first bell of the new school year rang, she pressed his hand to cheeks and smiled. அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவன் ஸ்கூலுக்கு போனது முதல் பெல் அடிக்கிறாங்க, ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன செய்றாங்க, அந்த கை எடுத்து கன்னத்துல வச்சு பாக்குறாங்க. The warmth of Chester kissed filled her heart with special words. அப்போ அவனோட கொடுத்த மொத்தத்தோட அந்த வார்ம் வந்து அவனோட மனசு ஃபில் பண்ணுது. Chesters love you, it's song. அந்த செஸ்டர்ஸ் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போனால, அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு போனா, அது வந்து அவங்க காதுல பாடிக்கிட்டே இருக்கு. It's sang. Chesters loves you. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. இந்த அவுட்ரி பென் அப்படிங்கிறவர் தான் இந்த அமெரிக்கன் ரைட்டர். இவர் தான் சில்ட்ரன்ஸ்க்காக ஸ்டோரிஸ்லாம் எழுதுறவங்க கோல். அவங்க அவுட்ரி பென் அவங்க எழுதின கதை தான் இது. காசினா ஒரு கிவிங் எ ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட், ஒரு இதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தரும்ல தான். நம்ம பிள்ளைங்களாம் அழுதாங்கன்னா பக்கத்துல உட்கார வச்சு ஆறுதல் சொல்லுவோம்ல தான் காசி. எட்ஜஸ்னா இந்த அவுட்டர் பவுண்டரி, எட்ஜ் நோட்டோட எட்ஜில் எழுதுருவோம்ல அதான் அந்த ஃபாரஸ்டோட எட்ஜ் சொல்லுவாங்க. ஜென்ட்லின்னு கனிவான, கைண்ட். நசில்னா டு ரப் அகைன் ஜென்ட்லி வித் நோஸ் அண்ட் மவுத். இந்த குரங்குலாம் நம்ம மூக்கோ உரசிக்கிறோம் அந்த மாதிரி உள்ள அதுதான் நசில்னு சொல்லுவோம். ஸ்கேம்பர்னா ஒன்றும் குதிச்சு ஓடுறது. ஸ்கேரின்னா ஒரு ஃபியர், ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஸ்விங் ஊஞ்சல், முன்னும் பின்னும் ஆடக்கூடிய ஊஞ்சல் தெரியும்ல. டீஸ்னா கிண்டல் அடிக்கிறது. டு மேக் ஃபன் ஆஃப். திங்கிள்னா கூச்சம். டைனினா ரொம்ப சின்னது. டோஸ்டினா ஒரு இதமான வெப்பம் கூடிய ஒரு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்றாங்க. வார்ம்த்னாலும் a pleasant sensation of comfort and affection. இப்போ குளிர்காலத்துல கம்பளி பொத்தினாலோ, யாராவது குளிர் இருக்கும்போது பக்கத்துல வந்து உட்காந்தாலோ அப்படியே நமக்கு கம்ஃபர்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வைப் a clean by rubbing. வைப்னா சுத்தமாக்குறது, தேய்ச்சி அதை சுத்தமாக்குறாங்க. வாப் டு கவர் ஆர் என்க்ளோஸ் a paper or other soft material. ஒரு பொருளை வந்து மென்மையான ஒன்று வச்சு மூடுறது, அப்படி வாப் பண்றது, கம்பளி வச்சு மூடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.